மீனம் ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த 2026 எப்படி இருக்க போகுது? இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் யாரையும் முழுசாக நம்பக்கூடாது. எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படணும். அதுக்காக யோசிக்கிறதுக்காக டைம் எடுத்து செயல்படாமல் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதனால் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். எந்த பெரிய அளவு முடிவுகளை வந்து இந்த காலத்தை தவிர்க்கணும். எதுலையுமே பொறுமை, நிதானம் அதோடு இருக்கணும். அது சோம்பேறித்தனமாக மாறிடக்கூடாது. அதுதான் முக்கியம். பொறுமை, நிதானம் வந்து சோம்பேறித்தனமாக அந்தந்த எந்தெந்த நேரத்தில் எந்த செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சுட்டு போகணும். எந்த விஷயத்துலையும் பிரச்சனைகள் வந்தாலும் பொறுமையோடு இருந்து காலம் போனாலும் வெயிட் பண்ணி சாதிக்கணும். அந்த விஷயத்தை அவங்க செஞ்சுட்டாவே பெரிய அளவு பிரச்சனைகள் இருக்காதுமா. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு இந்த மீனராசிக்காரங்க இப்போ குரு 5க்கு போகிறார் ஜூன் மாதத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். குருவோட பார்வை விழுந்து சனியோட மந்தத்தன்மையை வந்து குரு நீக்கிடுவார் குருவோட பார்வையில். அதனால பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. 6ஆம் வீட்டில் கேது, 5ஆம் வீட்டில் சனி, அது வந்து ஒரு அற்புதமான காலகட்டம். அதனால வந்து அவங்க பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மீனம் ராசி நேயர்களுக்கான பரிகாரம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா கடலோரம் இருக்கிற கோயில் என்னன்னு பார்க்கணும். அந்த கோயிலில் இருக்கிற சன்னியாசிகளுக்கு அங்கே வந்து யாருன்னா வந்து காவி உடை போட்டுட்டு பிச்சை எடுக்கிறவங்க இந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, யாசகம் வாங்குறவங்க, அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடணும். சும்மா போயிட்டு சும்மா கிண்ணத்துலலாம் கொடுக்கக்கூடாது. அவன் திருப்தி அடைகிற அளவுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு நல்ல ஹோட்டலில் வாங்கி கொடுங்க. இல்லை நல்ல ஹோட்டலில் ஒரு பெரிய நல்ல பார்சலாக வாங்கிட்டு போய் கொடுங்க. ஸ்வீட் வச்சு கொடுங்க. முக்கியமாக ஸ்வீட் இருக்கணும் அதில். ஸோ இந்த மாதிரி அவர் அவனுக்கு வந்து திருப்தி நல்லா கல்யாண சாப்பாடு மாதிரி போட்டிங்க அப்படின்ற மாதிரி அவன் திருப்தி அடைஞ்சிட்டா அங்கே பெரிய பிரச்சனை கிடையாதுங்க. எல்லாமே சரியாயிடும். அதை சனிக்கிழமையில் செய்யணும்.